பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் தஸ்லீமா. நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டும் பிரிவதற்கு 3 தினங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட நெகிழ்ச்சியான நிகழ்வுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். உடல் வலியும் வேதனையும் அதிகரிக்கிறது. எந்த அளவுக்கென்றால் தங்களால் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா மனைவிமார்களையும் அழைக்கிறார்கள். எல்லா மனைவிமார்களும் வந்ததற்கு பிறகு எல்லோரிடத்திலும் அனுமதி கேட்கிறார்கள். எனக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். எல்லா மனைவிமார்களும் எவ்வித மறுப்புமின்றி தயக்கமுமின்றி அனுமதிக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் கைத்தாங்கலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இந்நிலையை கண்ட நபித்தோழர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியது என்னவென்றால், இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலையில் நாங்கள் பார்த்ததே இல்லையே என்பதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பில் உஷ்ணம் ஏற்படுகிறது. தண்ணீர் கொண்டு வரச் சொல்கிறார்கள். 7 பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர வைக்கப்படுகிறது. அந்த தண்ணீரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் குளுமைப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரங்களை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய முகத்தில் வைக்கிறார்கள். அந்த கண்ணியமான முபாரக்கான அந்த கை தங்கள் முகத்தில் பட்டதற்கு பிறகு எம்முடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலிருந்து நறுமணம் கமழ்கிறது என்பதாக கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை தம்முடைய காதால் கேட்டதாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே கூறுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்துக்கும் சக்ராத் எனும் வேதனை இருக்கின்றது என்பதை கூறினார்கள். நேரம் செல்ல செல்ல சஹாபாக்கள் நபி தோழர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஒன்று கூடிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனக்கு என்ன நேர்ந்தது என்பதாக கேட்கும் பொழுது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நிலையில் நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். எழுந்து நிற்கக்கூட முடியாத ஒரு நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டு மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். அந்த மிம்பரிலே அன்று ஏறி அவர்கள் செய்த பிரசங்கம் அவருடைய வாழ்க்கையில் செய்த கடைசி பிரசங்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி கேட்கிறார்கள், என் இந்த நிலை கண்டு பயப்படுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். அதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி என்பது இந்த உலகம் இல்லை, ஹவுலுல் கௌசர் எனும் நீர் தடாகத்தில் தான் நம்முடைய சந்திப்பு இருக்கும் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், மக்களே, வறுமை உங்களுக்கு ஏற்படும் என அஞ்சவில்லை, மாறாக இவ்வுலகத்தின் ஆடம்பரம் அலங்காரங்கள் விஷயத்திலே உங்களை நான் அஞ்சுகிறேன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் இவ்வுலகத்தை போட்டி போட்டுக்கொண்டு சம்பாதித்து தங்கள் வாழ்நாள்களை அழித்து கொண்டார்கள். நீங்களும் அவ்வாறு அழிந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் அல்லாஹ், தொழுகை தொழுகை, ஐங்கால தொழுகையை பேணி வாருங்கள் மக்களே என்று கூறினார்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், மனைவிமாரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். மக்களே, இவ்வுலகமும் நாளை அல்லாஹுவின் சந்திப்பும், இந்த இரண்டிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நல்லோர்கள் அல்லாஹ்விடம்தான் உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் இருக்கிறது, உங்களுக்கான இடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுவை நினைவூட்டினார்கள். அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். மேலும் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எம் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எம்முடைய பிள்ளைகளும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரம் பிடித்து, எம்மிடம் சிறப்புக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூறினார்கள். மஸ்ஜிதுன் நபவியின் அனைத்து கதவுகளும் சாத்தப்படுகிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசலை தவிர. மக்களிடம் கூறினார்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக, அல்லாஹ் உங்களை ஸ்திரப்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக எம்முடைய சலாத்தினை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய என்னை பின்பற்றக்கூடியவர்களாக என்று கூறினார்கள். இந்த சலாம் நம் வரைக்கும் சேர்ந்திருக்கிறது. நாமும் அந்த சலாத்தை பெற்றுக்கொண்ட நட்பாக்கியவான்களாக இருக்கின்றோம். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, செய்ததை, அங்கீகரித்ததை கடைபிடிக்கும் வரை. பிறகு வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு பணிக்கிறார்கள். வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அங்கே வீட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் ஆவார். அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் அவர்களிடத்திலே மிஸ்வாக் இருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அந்த மிஸ்வாக்கை கேட்டு வாங்குவதற்கு கூட சக்தி இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்மையான பார்வையிலே அந்த மிஸ்வாக்கை நோக்குகிறார்கள். அதை கண்ணுற்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த மிஸ்வாக்கை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்னான வாயில் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக்கை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு, உபயோகிக்க முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மிஸ்வாக்கை தம்முடைய வாயிலே அதை சுவைத்து அதை மிருதுவாக்கி தருகிறார்கள். மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், என்னுடைய எச்சியும் என் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலும் அந்த எச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயிற்றிற்குள் சென்ற கடைசியாகும் என்று கூறினார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள். எப்பொழுதும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலுக்கு வந்து 2 கண்களுக்கு மத்தியில் முத்தமிட்டு வரவேற்பார்கள். ஆனால் அன்றோ, கடைசி தினத்திலோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அருகில் அழைக்கிறார்கள். அருகில் வந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒரு காதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு செய்தி சொல்கிறார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். தன் மகள் அழுவதை தாங்க முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு காதிலும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த செய்தியை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சில நேரம் கழித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்கிறார்கள், உம்முடைய 2 காதுகளிலே என்ன செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று கேட்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், முதலில் என்னுடைய காதிலே ஒரு செய்தியை சொன்னார்கள், இன்று இரவு நான் மரணிக்கவிருக்கின்றேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் அழ ஆரம்பித்து விட்டேன். பிறகு என்னை அழைத்து நான் அழுவதை தாங்காத எம்முடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுகாதிலே, நான் இறந்ததற்கு பிறகு என் குடும்பத்திலே முதலாக நீயே என்னை சந்திக்க வருவாய் என்று கூறிய பொழுது நான் சிரித்தேன் என்று கூறினார்கள். இரவு நேரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே துயில் கொள்ளவிருக்கிறார்கள். அவர்கள் மடியில் இருக்கும் பொழுது அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா, என் சிறந்த தோழனே என்ற வார்த்தையை தம் 2 கைகளையும் வானத்தை நோக்கியவர்களாக இந்த வார்த்தையை கூறுகிறார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகின்றது என்பதாக தாம் எண்ணிக்கொண்டதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வானவர் கோமான் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறி உள்ளே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள், அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்கலாமா என்று கேட்கிறார்கள். அத்தோடு சொல்கிறார்கள், இதுவரைக்கும் மலக்குல் மௌத் யாரிடத்திலும் அனுமதி கேட்டு வரவில்லை
உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக வரட்டும் என்று வீட்டிற்குள் அனுமதிக்கிறார்கள். உள்ளே சலாம் கூறி மலக்குல் மௌத் வருகிறார்கள். மலக்குல் மௌத் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை இவ்வுலகத்திலிருந்து விடைபெறச் செய்து அல்லாஹ் தன் அளவில் உங்களை அழைக்கின்றான் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மர் ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்மர் ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்மர் ரஃபீக்கல் ஆலா, என் சிறந்த தோழனே என்று சொன்னவாறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் சரிந்து விடுகிறார்கள். அவர்களின் கரம் பிடித்த அந்த கை சரிந்து விடுகிறது. மலக்குல் மௌத் அவர்கள் ரூஹை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல்லாஹுவின் மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நறுமணமான ஆத்மாவே, இறைவனின் அழைப்பிற்கு நீ வெளியாகிவிடு என்று சொல்லும் பொழுது அந்த உயிர் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை சரிந்ததற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்தாகிவிட்டார்கள் என்று முடிவு செய்கின்றார்கள். என் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிந்தது நான் செய்த பெரும் பாக்கியம் என்று கூறினார்கள். அங்கே அமீருல் முஃமினீன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த நிலையை கண்டு தேம்பி 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 அழ ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வாளை ஏந்தி சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை. அவர்கள் எப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வேதம் பெற்று வருவதற்காக தூர் சினாய் மலைக்கு சென்றார்களோ, அதே போன்று நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் என்று யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த வாளுக்கு இரையாக்குவேன் என்று கூறுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு விஜயம் செய்கிறார்கள். வந்ததற்கு பிறகு, என் உற்ற நண்பரே, பரிசுத்தமானவரே, இறை தூதரே, பிரியமானவரே என்று கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொல்கிறார்கள், திபுத ஹய்யன் வ மையிதன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணித்ததற்கு பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் என்று கூறினார்கள். வெளியே வந்ததற்கு பிறகு அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்த குரலில் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். யாரேனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினால் அந்த வணக்கம் எடுபடாது. ஏனென்றால் அவர்கள் இறந்து விட்டார்கள். யார் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். காரணம், அல்லாஹுதான் நித்திய ஜீவனாக இருக்கின்றான் என்ற இந்த செய்தியை உரக்கச் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தேதி சரியாக தெரியவில்லை. ரபீஉல் அவ்வல் மாதம் எந்த தேதி என்று, எந்த பிறை என்று கணித்து சரியாக சொல்ல முடியாது. ஆனால் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாளன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தி அறுதியிட்டு உறுதியாக சொல்லப்பட்ட செய்தியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீலாத் விழா கொண்டாடக்கூடிய கொண்டாட்டக்காரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம். இந்த இறந்த வஃபாத்தான செய்தியை கண்டு கலங்க வேண்டும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை நமக்கு சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ, அங்கீகரித்தார்களோ அதை எடுத்து நடப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையாகும். அல்லாஹ்வும் அவர்களே நேசிக்கின்றான் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்வோமாக. இச்செய்தியை உங்களுக்கு தொகுத்து வழங்கிய நான் மௌல்வி அபூபக்கர். அல் ஃபலாஹ் ஹஜ் சர்வீஸ், ஹிஜ்ரி 1446 ரபீஉல் அவ்வல் பிறை 10. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته.